ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருந்தது. என்ன ரீசன்னா எனக்கு பேக் டு பேக் வந்து நிறைய ஒர்க் போனதுனால வந்து வீடியோவும் அப்லோட் பண்ண முடியல அண்ட் வெப்சைட்லேயும் வந்து இது போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுனால இப்போ வெப்சைட்லையும் பார்த்திங்கன்னா போஸ்ட்டும் போட ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து யூடியூப் சேனல்லையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து கண்டினியூவாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய கண்டென்ட் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து மேக் பண்ணி ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா Oracle VirtualBoxல் வந்து விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் சைஸ் வந்து சின்னதாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இது வந்து வியூவில் போயிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் மோட் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் மோடு போனதுக்கப்புறம் திரும்ப அகைன் வந்து இதே மாதிரி சேம் பேஜ் வரணும்னா ஹோஸ்ட் ப்ளஸ் எஃப் கீ ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோஸ்ட்னா ஒன்றும் இல்லை, ரைட் சைடில் இருக்க கண்ட்ரோல் கீ தான். ஸோ நான் ஸ்விட்ச் பண்ணுறேன். ஸோ ஸ்விட்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஸ்க்ரீன் சைஸ் வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் மோட் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அகைன் கண்ட்ரோல் எஃப் ப்ரெஸ் பண்ணிங்க, ரைட் சைட் கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப். சரி, இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டிவைசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிவைசஸ் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் கெஸ்ட் ஆடிஷன்ஸ் சிடி இமேஜ் அதை கிளிக் பண்ணிங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் திஸ் பிசி ஓப்பன் பண்ணிங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரைவ் ஒன்று இருக்கும், VirtualBox கெஸ்ட் அடிஷன்ஸ்ன்ட்டு, அதை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் VirtualBox விண்டோஸ் அடிஷன்ஸ் இருக்கா. ஸோ நான் வந்து 64 பிட் இன்ஸ்டால் பண்ணதுனால நான் இந்த 64 பிட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். சப்போஸ் வந்து நீங்கள் 32 பிட்டாக இருந்தால் இந்த 86ன்னு இருக்குல்ல, இது இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸோ நம்ம சிஸ்டம் வந்து 64ன்றதுனால 64 இன்ஸ்டால் பண்ணுறேன். எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்டால். ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஃபினிஷ் கொடுங்க. ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா ரீபூட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வியூவில் போயிட்டு அதே சேம் ஃபுல் ஸ்க்ரீன் மோட் கொடுங்க, ஸ்விட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். நம்ம ப்ரீவியஸாக வந்து அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்தோன்னே நமக்கு வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அகைன் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு, சிஸ்டம் மீன்ஸ் இந்த VirtualBox ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணும்போது எல்லாமே ஒர்க் ஆகுது. நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஒர்க் ஆகுதா இல்லையன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் அதையும் நீங்கள் கமெண்ட்லேயே போட்டுருங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் எரர் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் என்ன எரர் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதில் போட்டிங்கன்னா நான் அதை செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அதை வந்து நான் அட்ரஸ் பண்ணி ரிசால்வ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தாலும் நீங்கள் அதில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.